படத்தோட ஐப்புலாம் எப்பவுமே குறையாதுங்க. யாருக்கா சொன்னது ஐப்பு குறையணும்? தளபதிங்க அவரு, அதெல்லாம் குறையவே குறையாது. ஓகேங்களா? படம் வரட்டும், ஹிட் ஆகுதா இல்லையான்னு மாட்டோம், எப்போனா விடட்டும். எலெக்ஷன் அப்போ விட்டானோ ஓகே, எலெக்ஷன் முன்னாடி விட்டாங்க கூட, எலெக்ஷன் அப்புறம் விட்டானோ ஓகே, அது அவங்க விருப்பம், அது அவங்க ஒரு கதை. பார்ப்போம் வருமா, ஆனால் நாங்கள் ஆதரிக்கிறோம். 2026 நாங்க தான். யாரு மேல ப்ரோ? நாங்க தான் ப்ரோ. என் மேல எங்களுக்கு தளபதி படம் வரும்போது வரும், நாங்க பொறுமையா வரோம், எதுவுமே பேசுறது இல்ல, பொறுமையா வரோம். தளபதி படம் வரும், ரோனி நெல் நாங்க தான் காட்டும். அன்னைக்கு இருக்கு ப்ரோ பிளாஸ்டிக், சரியான பிளாஸ்டிக். போஸ்ட்போன் ஆயிடுச்சு ப்ரோ, சொல்றதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நானு வச்சாலாம் ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கி வச்சுட்டு படத்துக்கு போக உட்காந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஆனா ஆமா ஆமா, அது ஹைப் இப்ப குறைஞ்சிருக்கு ப்ரோ. ஆனா இப்ப குறைஞ்ச இந்த டைம்ல, இந்த எலெக்ஷன் டைம் வருதுல்ல, அப்ப அவர் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், அந்த டைம்ல இவரை இப்ப வேற மாதிரி டு தி நேஷனல் லெவல் ஹைப் இருக்கும். அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆனாலும் எல்லா தேட்டரும் ஃபுல்லாகும். அது என்ன ப்ரோ சொல்றது, அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படத்துக்கு அவங்க யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம போனது, அதுல இருந்து ஆரம்பிச்சது. சரி வரும்னு பார்க்கும்போது அப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு, ஓகே அவங்க விட போறது கிடையாது, ஏன்னா ஒரு கட்சி படம், ஒரு தளபதி கட்சியில இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஒரு மனுஷனுக்காக இவங்க விட போறது கிடையாது, எலெக்ஷன் வரைக்கும் இழுப்பாங்க ஒரு டவுட்ல இருந்தது. இப்ப இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம் எலெக்ஷன் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா, சரி ஓகே படம் வரட்டும் பாத்துக்கலாம், எலெக்ஷன் வருதுல, அதுல மனுஷனை ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் படம் விட தானே செய்யணும், எப்படி இருந்தாலும் விட்டு தானே ஆகணும். அப்ப அந்த ஆமா ஆமா, அது ஹைப் இப்ப குறைஞ்சிருக்கு ப்ரோ. ஆனா இப்ப குறைஞ்ச இந்த டைம்ல, இந்த எலெக்ஷன் டைம் வருதுல்ல, அப்ப அவர் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், அந்த டைம்ல இவரை இப்ப வேற மாதிரி டு தி நேஷனல் லெவல் ஹைப் இருக்கும். அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆனாலும் எல்லா தேட்டரும் ஃபுல்லாகும். இல்ல ப்ரோ பரவாயில்ல, ரிலீஸ் பண்ணட்டும். அந்த 25 நிமிஷம் கட்டே பண்ணி ரிலீஸே பண்ணாலுமே ஓடிடி ரிலீஸ் பண்ணி தான் ஆகும். அங்க பார்க்க தான் போறோம். நம்மளுக்கு என்னன்னா, தளபதி லாஸ்ட் போடும், நிம்மதியா பார்த்துட்டு அவர் வழி அனுப்பிச்சிடும், அவ்வளவுதான். அவர் கரியர்ல இருந்து அவர் வழி அனுப்பிச்சு வச்சு அடுத்த கரியர் நோக்கி சப்போர்ட் பண்ணணும். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அதை நிம்மதியா பண்ண விட மாட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா அவரு ஒரே ஒரு வார்த்தை தான், கட்சி தலைவர் தளபதி விஜய், இவ்வளவுதான். ஏன்னா அவங்க அந்த ஒரு பேருனால இப்போ எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவுதான் அவர் என்னதான் பண்ணாலுமே நம்ம பசங்க இருக்க வரைக்கும் நல்லா நடந்துகிட்டே தான் இருக்கும். போஸ்ட்போன் பண்றது அவங்க வேலை நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க போல. இது தெரியல, இது எப்போ வரும். எல்லாமே ஆதரோட விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏகே ஃபேனு, ஸோ நானும் வரும்னு பாக்குறேன். படம் எப்படி இருக்குன்னு பாக்குற விமர்சனுக்கு தான் நம்ம வேலை. ஸோ வரட்டும், சந்தோஷமா நாங்க பாக்குறோம். அது நிறைய பேரு படத்தோட ஐப்புலாம் எப்பவுமே குறையாதுங்க. யாருக்கா சொன்னது ஐப்பு குறையணும்? தளபதிங்க அவரு, அதெல்லாம் குறையவே குறையாது. ஓகேங்களா? படம் வரட்டும், ஹிட் ஆகுதா இல்லையான்னு மாட்டோம், எப்போனா விடட்டும். எலெக்ஷன் அப்போ விட்டானோ ஓகே, எலெக்ஷன் முன்னாடி விட்டாங்க கூட, எலெக்ஷன் அப்புறம் விட்டானோ ஓகே, அது அவங்க விருப்பம், அது அவங்க ஒரு கதை. பார்ப்போம் வருமா, ஆனால் நாங்கள் ஆதரிக்கிறோம். புரியல, அது எப்படி சொல்றது, அது சென்சாரோட சம்மந்தோட விஷயம். அது நான் பத்தி பேசுறது எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தெரியாது இல்ல. பட் படத்தை சொல்ற இந்த மெசேஜ் நீங்க கட் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் லாகிங் தான் தெரியும், அதனால வேற ஒண்ணு இல்லை. ஓகே, தேங்க்யூ. ஜனநாயகம் படம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, அதுதான் கஷ்டமா இருக்கு. இது யார் பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் இது. ஸோ தளபதி மூஞ்ச பாக்குறதுக்காக தான் நாங்கள் வாரம் போன வாரம் கில்லி படத்துக்கு வந்தோம். இந்த வாரம் தெரிய வந்துட்டு இருக்கோம். தளபதி இல்லைன்னா சினிமா இல்லைன்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் நிரூபிச்சிட்டு இருக்காரு. ஜனநாயகம் மாதிரி இத்தனை படம் வந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு தடவை வைப்பு பண்ணோம். ஜனநாயகம் விடுங்க, நாங்க அது முதலமைச்சரா ஆயிட்டு வரல, அப்ப பாக்குறோம். அது இன்னும் வேற லெவல்ல இருக்கும் முதலமைச்சரா பார்க்கும் போது. டைட்டில் கார்டுல என்ன ஐப் நான் குறைய போகுது, ஒவ்வொரு தடையும் ஐப்பு தானே. தளபதி கடைசி இந்த படத்துக்கே பாருங்க, இவ்வளவு கூட்டம், இவ்வளவு இது. அப்ப அந்த படத்துக்கு இன்னும் ஐப் அதிகமா தான் இருக்கும். வெறுப்பு வந்தாவும் தான் ப்ரோ, திருவிழா மாதிரி கொண்டாடுறோம். அஜித் ஃபேன் தான் ப்ரோ, ஆனா தளபதி தான் சப்போர்ட். ஜனநாயகம் வேணா, எலெக்ஷன் முன்னாடி சர்க்கார் ரீல் போதா, ஸ்டாலின் சாவறாரு. டிவி கேடா ப்ரோ, டிவி கேடா. போஸ்ட்போன் ஆயிடுச்சு ப்ரோ, சொல்றதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நானு வச்சாலாம் ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கி வச்சுட்டு படத்துக்கு போக உட்காந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஆனா ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல, கில்லி ரிலீஸ் ஆயிடுச்சு, தெரிய ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிருந்தா கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருக்கும். இப்ப வெயிட்டிங் என்னன்னா, ஜனநாயகன் எப்ப ரிலீஸ், அதுக்குதான் வெயிட்டிங். ஏப்ரல் மந்த்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிதான் ப்ரோ சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்டேட் வரும்னாங்க, இன்னைக்கு வரல. ஸோ மோஸ்ட்லி ஏப்ரல் 30 அந்த மாதிரி டவுட் தான் ப்ரோ. நமக்கு எலெக்ஷன் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்றது இப்ப எலெக்ஷன்ல இப்ப பார்ப்போம். உங்களுக்கு நாங்க சிபிஎஸ் இருந்து அப்பதான் அறிக்கை தருவோம். அறிக்கை தான் சொல்லியிருக்காங்க. படம் எப்ப ரிலீஸ்னு சொல்லல, நாங்க அறிக்கை தருவோம். இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணலாம், ரிலீஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். பயங்கரமா இருந்தது, பயங்கர ஒரு வைப், பயங்கர ஒரு
என்ட்ரன்ஸ் இன்டர்வல் இது 2 சீன் தான் டூ தி பீக்ல வந்து கத்தி 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 என்ஜாய் பண்ணது மெயினா. அப்புறம் கிளைமேக்ஸ். ஸோ இது 3 சீனுமே ரொம்ப என்ஜாய் பண்ணது. அவர் சமந்தா சீனும் ஹீரோயின் சொல்லவே தேவையில்ல. சமந்தா நம்ம தலைவி அவங்கள சீனும் நல்லா பயங்கர என்ஜாய் பண்ணோம். ஆனா படம் வந்து எப்படி சொல்றது, அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற ஒரு ஃபீலிங்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. தளபதி ஒரு அந்த சின்ன வயசு அந்த அந்த கெட்டப்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஃபன்னா இருந்தது, ஜாலியா இருந்தது. அதுவும் மெயினா ஃபேன் ஷோரை பார்க்கும்போது ஃபுல் என்ஜாய்மெண்ட். எனக்கு இப்போதைக்கு ஆசை சர்க்கார் படத்தை ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்ட்டு. ஏன்னா இந்த மொமெண்ட்ல சர்க்கார் படம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அந்த படத்துக்கும் வரும். ஆனா அந்த படத்துக்கு வந்தா இங்க தேட்டர்லாம் ஃபுல் ஆயிடும். அது மட்டும் கன்ஃபார்ம். அந்த படம் ரிலீஸ் பண்ணா தேட்டர் ஃபுல் ஆயிடும். ஸோ ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப வெளியே தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், உள்ள யாரும் பெருசா வரல. உள்ள வந்து டான்ஸ் ஆனது, அந்த கொடியை காமிச்சது, விசில் அடிச்சது அப்படியே போயிடுச்சு. ஆனா யாரும் எதுவும் வாங்கிலாம் வைக்கல. வெளியே வரைக்கும் நமக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சுட்டாங்க. ஒரு போஸ்ட் கூட எடுத்துட்டு போக உள்ள. ஸோ அதை தாண்டியுமே நிறைய பேர் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. அது எதுவும் எதுவும் கேட்டுக்கல, திருப்பி வந்து வாங்கல, அந்த மாதிரி எதுவும் சண்டைலாம் ப்ராப்ளம்லாம் ஆகல. ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம். அது உள்ள போனதுக்கு அப்புறம் அப்படியே ஃபுல்லா ஒரு ஜமிச்சு.